வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனல் இன்றைக்கி சூப்பராக இந்த புல்கா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது சப்பாத்தி தான். இந்த சப்பாத்தியை நீங்கள் கல்லில் ஒரு ஹாஃப் அன் சொல்ல முடியாது, ஒரு 20% லைட்டாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பியில் போட்டு குக் பண்ணுறதை புல்கா சொல்லுவாங்க. இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். எப்படி ப்ராப்பராக சாஃப்ட்டாக உங்களுக்கு பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இப்போது இந்த புல்காக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கோதுமை 1 கப்பு, உப்பு தேவையான அளவு, பட்டர் சிறிதளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு 1 கப்பில் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கோதுமை மாவு நான் ஹோம்மேட், அதாவது வீட்டில் மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். அதாவது அந்த மாவு தான் யூஸ் பண்ணு சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் அப்படி கோதுமை இருந்தால் நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணால் நல்லா சாஃப்டாக வரும். அப்படி இல்லாதவங்க நீங்கள் ரெடிமேட் பேக்கெட் யூஸ் பண்ணலாம். இப்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாவு பிசைறது பக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லூஸாக இருந்தால் உங்களுக்கு புல்கா நல்லா வராது. சரிங்களா? கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். டோ எப்படி சப்பாத்தி மாவு பிசையணும் அதே மாதிரி தான் நம்ம இந்த மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணுறோம். இப்போது மாவு பிசைஞ்சாச்சு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும், லூஸாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் சாஃப்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தண்ணி அதிகமாக ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சிருவாங்க. அப்படி பிசைஞ்சால் உங்களுக்கு சாஃப்டாக உங்களுக்கு புல்கா வரட்டும், சப்பாத்தியாக இருந்தாலும் வராது. சரிங்களா? இப்போ ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மாலிஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஈரத்துணி மேலே போடுறேன். எதுக்காக ஈரத்துணி போடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக, அதாவது அந்த டோ ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே ஈரத்துணி போட்டு எடுத்துருக்கோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடியானதை திருப்பி கொஞ்சம் லைட்டாக மாலிஷ் பண்ண போகிறோம். நம்ம வீட்டு கிச்சன் மேடை இருக்குல்ல, அந்த கிச்சன் மேடையில் கரெக்டாக நீங்கள் அந்த சப்பாத்தி மாவை போடுங்க. சப்பாத்தி மாவு புல்கா எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? இந்த டோவை போட்டு ஒரு சைடு பிடிச்சிட்டு இன்னொரு சைடில் உள்ளங்கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மேலையும் கீழே இழுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மாலிஷ் ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கோதுமை மாவு போடுறோம். கோதுமை மாவு போட்டு கொஞ்சம் லைட்டாக ரோல் பண்ணுறோம். திருப்பியும் ரோல் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் சின்ன சின்ன பேடாவும் ரெடி பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், பெரிய விரலுக்கும் சின்ன விரலுக்கும் நடுவில் ஜஸ்ட் லைட்டாக மாவு வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு சைஸ் ஈவனாக வந்துடும். இப்படி பேடா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வீட்டு கிச்சன் மேடை இருக்குல்ல, அதை ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் நைஃப்பில் கட் பண்ணிக்கிட்டோம் இந்த மாதிரி பேடாவை ரெடி பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். சரிங்களா? ஸோ இப்போது நம்ம பேடை ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் உங்கள் கிச்சன் மேடை இருக்குல்ல, இந்த கிச்சன் மேடில் கொஞ்சம் லைட்டாக கோதுமை மாவு போடுங்க. அதுக்கப்புறம் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பேடாவை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 சைட்லையும் கோதுமை மாவு போடணும். கோதுமை மாவு போட்ட பிறகு சப்பாத்தி கட்டையில் ரோல் பண்ணுங்கள். எப்படி வீட்டில் நீங்கள் சப்பாத்தி ரோல் பண்ணீங்களோ அதே மாதிரி ரோல் பண்ணணும். ஆனால் இந்த பேடா ரோல் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக தின்னாக ரோல் பண்ணக்கூடாது, அதே டைமில் திக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த தோசைக்கல் நல்லா சூடான பிறகு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப தின்னாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக கருப்பாகிடும். அதே டைமில் ரொம்ப திக்காக இருந்தால் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணி முடிச்ச பிறகு எக்ஸஸாக இருக்க மாவை லைட்டாக 2 கையில் புரட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த மாவெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கு பிறகு பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது தோசைக்கல்லை நம்ம தொடச்சிட்றோம். துடைக்கிறதுக்கு முன்னாடி பட்டர் ஆயில் எதுவுமே நீங்கள் போடக்கூடாது. டேரெக்டாக கல்லை தொடச்சிட்டு கல் சூடான பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த புல்காவை நீங்கள் 2 சைட்லையும் ஜஸ்ட் லைட்டாக மேலே போட்டு இப்படி எடுத்திங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த புல்கா கம்பியில் நீங்கள் கரெக்டாக அந்த எங்கே கரெக்டாக கீழே நெருப்போதோ அந்த இடத்துல ஜஸ்ட் லைட்டாக அப்படி திருப்பி இப்படி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நல்லா சாஃப்டாக பஃப் மாதிரி நல்லா மேலே வரும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா வரும் பஃப் மாதிரி. ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த புல்கா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வீட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வீட்டில் ஒன்று அந்த டோ டைட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் கரெக்டாக ரோல் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தோசைக்கல் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இதே மாதிரி நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மேலே பட்டர் வேணுன்னா பட்டர் அப்ளை பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் இந்த புல்கா ரெடி. ஏனுங்க, இப்போ இந்த புல்கா அப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.